அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. நமக்கு வந்து ரெகுலரா பாடி சிவன் கோவில்ல ஒரு அட்வொகேட் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நம்மளுக்கு கோவில் பிரசாத ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல மாத்திரம் நான் போட்டிருக்கேன். வீடியோ என்னால் எடுக்க முடியல. அவருக்கு என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், அப்புறம் கோவில் புளியோதரை, அதுக்கப்புறம் சுண்டல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ இன்னொன்னு என்ன இன்னைக்கு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூலை 20 கிருத்திகை. கிருத்திகை அதுவும் நம்மளுக்கு ஒரு பிரசாத் ஆர்டர் வந்திருக்கு. என்ன பிரசாதம்னா லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்த அந்த ஐயாவே BKR சிவாஜி பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 5 கிலோ சிப்பம் ஒரு பைய கொடுத்துட்டாங்க. இருங்க நான் அந்த பைய காட்டுறேன். பாருங்க, எனக்கு 5 கிலோ அரிசி பை கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இன்னைக்கு 20ஆம் தேதி 2.5 கிலோ அரிசி போட்டு லெமன் ரைஸும், அதே போல அடுத்த மாசம் ஆடி கிருத்திகைக்கு 2.5 கிலோ அரிசி போட்டு கிருத்திகை பிரசாதமும் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீதி டீட்டெயில் எல்லாம் நான் சமைக்கும் போது அப்படியே பேசிக்கிட்டே உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப வாங்க சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட போறேன், பாக்குறேன். இது பாத்தீங்கன்னா 2.5 கிலோ அரிசி தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். இது தேவையான அளவு எலுமிச்சப்பழம் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டே அப்படியே அரிசி வேக வச்சுட்டே எலுமிச்சை சாதத்துக்கு குழம்பு ரெடி பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு. என்னோட பழைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு அப்படியே நடுவில் நமக்கு சாப்பிடும் போது ஒண்ணா வரும். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டா கட் பண்ணி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும் புழியும் போது. பழம் வந்து உங்களுக்கு கட் பண்ணும் போதே நல்ல கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நல்ல ஜூஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஜூஸ் வராது, கொஞ்சம் கல்லா இருக்க மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். லெமனை நல்லா இப்படி வச்சு உள்ளங்கைய அடிமேல வச்சு இப்படி நல்லா உருட்டுனீங்கன்னா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வச்சு இப்படி உருட்டும் போது இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு வரும். அப்ப நல்லா உங்களுக்கு ஜூஸ் வரும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த பருப்பை ரொம்ப வேகக்கூடாது. நம்ம வாயில போட்டா அது நசுங்கணும். கை வச்சு இப்படி நசுக்கி பார்க்கும்போது நசுங்குற அளவுக்கு வெந்தா போதும். ஸோ இந்த அளவு தண்ணி இருந்தா போதும். இதை ஒரு விசில் வரும்போது இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஒரே டைம்ல வேக வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த புழியிற கட்டையை வச்சு புழிஞ்சுக்கிறேன். கையில புழிஞ்சு ஒரு சீடா எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால நான் இதுல புழிஞ்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம உப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்காக தான். பாருங்க, நல்லா இப்படி லெமனை நல்லா நசுக்கி உருட்டி கசக்கிட்டு இந்த மாதிரி புழியும் போது நல்லா ஜூஸ் வரும். நான் 2.5 கிலோக்கு 20 பழம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப பொடியோ போடல, 1 இன்ச் 1 இன்ச்சுக்கு. கொஞ்சமாக காஞ்ச மிளகா, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒலை கொதிக்க போகுது. ஸோ அரிசி கழுவி வச்சுக்கிறேன். ஒலை கொதிக்குது, நான் அரிசி போட்டுக்கிறேன். இது பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம். தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லா, எப்பவுமே நம்ம நார்மலா உலை வைக்கிறோம்னா ஃபுல்லா தண்ணி வச்சு சாதம் வைக்கிறதுக்கு விடுவோம். இது பாத்திரம் பெருசு, அதனால தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்குவேன். இப்ப தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு. அடுப்பை நல்லா தூக்கி விட்டு சாதம் கலந்துட்டேன். இந்த சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம லெமன் ரைஸ் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பும் பாருங்க, ஒரு விசில் வரும்பொழுது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சிம் போனது எடுத்தேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நசுக்கும் போது உடையணும். அவ்வளவுதான். நம்ம இந்த போலிக்கெல்லாம் செய்யும் போது நல்லா வெந்திருக்கும் பாருங்க.
அதுக்கு கொஞ்சம் முன்ன பதத்துக்கு இதை எடுத்துக்க வேண்டியதுதான். இது சாப்பிடும்போது சாதத்துல நடுவுல வேர்க்கடலை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது நல்லா இருக்கும் சாப்பிடும்பொழுது. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த நேரத்துல பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயம், பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் லெமன் ஜூஸ் கூடவே தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சப்போஸ் சாதம் கலரும் போது நம்மளுக்கு கூட தேவைப்பட்டதுன்னா கடைசி நேரத்துல கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நான் கூடவே குழம்பு செஞ்சுக்குவேன். அதிகமாயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் மீந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். குறைவா செஞ்சுட்டு சாதத்துக்கு பத்தாம போயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்காண்டிதான் இதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்துலயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால குழம்புல அரை உப்பு போட்டிருக்கேன். லெமன் ரைஸ்க்கு மாத்திரம் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா எவ்வளவு லெமன் ஜூஸ் ஊத்துறமோ அது ஊத்தி நம்ம ரசத்துக்கு நல்லா நுர கட்டி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும்பொழுது இதை ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய கொதிக்க விட்டீங்கன்னா தான் அந்த கசப்பு தட்டிடும். அதே போல கொதிக்க வைக்காமலையும் நீங்க தாளிப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸை போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சீதளம் ஆயிடும். ஸோ இப்போ இதை கொதி வர நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே போட்டோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த கொதிக்கிற சமயத்துல போட்டீங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனை எலுமிச்சப்பழோட ஜூஸோட சேரும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டிதான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, லேசா அப்படியே கொதி முட்டை வர ஆரம்பிச்சிருக்கு ரசத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி முட்டை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை கலந்து விட்டுட்டு ஆறட்டும். சாதம் வெந்ததும் நம்ம ஊத்தி கலந்துக்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சிடுறேன். கொஞ்சம் லெமன் ரைஸ்லாம் கொஞ்சம் நெத்தா வடிச்சாதான் நல்லா இருக்கும் கலர்றதுக்கு. இப்போ வடிச்சுக்கிறேன். ஆர்டர்ல எப்பவுமே நம்மளுக்கு பூஸ்டப் கொடுக்கறது இந்த இடையில டீ தான். என்ன சாதா ஒரு லெமன் ரைஸ் செய்யறதுக்கு இவ்வளவு பில்டப்பானுவீங்க, என்ன வேலை செஞ்சாலும் சாப்பிடவே இல்லைனாலும் இந்த டீயோ காஃபியோ இருந்துட்டா நம்மளுக்கு வேற எதுவுமே வேணா, இதுவே எனர்ஜி பூஸ்டப் ஆயிடும். இப்ப சாதம் வடிச்சு விட்டுருக்கேன், அதை ஆற கொட்டிட்டு நான் காட்டுறேன். அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்துருவேன். இப்ப பாத்தீங்கன்னா சாதம் நான் வடிச்சிட்டேன் பாருங்க, வடிச்சிட்டேன். இப்போ இந்த பெரிய டப்பால கொட்டி நம்ம இதை ஆற விட போறோம். ஆறுனாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் கலர்றதுக்கு. இப்ப இதுல நான் கொட்டிக்கிறேன். இப்ப சாதத்தை நல்லா கொட்டிட்டேன். வச்சு வச்சு குத்தி கலரக்கூடாது. இப்ப ஃபேன் காத்துல இதை ஆற வச்சிடுறேன். இப்ப சாதத்தை நான் டேபிள் மேல வச்சு ஆற வச்சுட்டேன் ஃபேன் போட்டு. இப்போ நம்ம குழம்ப என்ன பண்ணலாம், நல்லா கலந்து சுத்தி அங்கங்க போட்டுக்கலாம். இது ஆறுறதுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கலர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். கொஞ்சமா நிறுத்தி வச்சிருக்கேன், தேவைப்பட்டா எடுத்துக்கலான்னு. இதை லேசா கலந்து கலந்து அடியில இருந்து விட விட ஆற ஆறவும் நம்மளுக்கு கலர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். நான் இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லிக்கிறேன், சொல்லும் போதே நிஜமா எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும். நிறைய பேரு இது எமோஷனலா பேசுறீங்கன்னு சொல்றீங்க, நான் டைரக்டா பேசுறேன், டைரக்டா சொல்றேன். ஜெயிக்கணும், போராடி ஜெயிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் வந்தேன்னு.
யாருதான் வாழ்க்கையில கஷ்டப்படல, எல்லாரும் தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்வீங்க. இந்த நேரத்துல நான் அதை சொல்லிக்கிறேன். எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நார்மலா எங்க மாமியார் வீட்டு சைட்ல வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி தான் நான் சமைக்க கத்துக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சொல்லுவாங்க, சாந்தியோட சமையல் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இன்ஸ்பிரேஷனா என்னன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாமியார் கிட்ட இருந்து சமையலை கத்துக்கிட்டு வீட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சதுதான். அத அப்படியே எனக்கு ரொம்ப பொடி சாப்பிடுறது பிடிக்கும். ஸோ இட்லி பொடி முதல்ல இட்லி பொடி செஞ்சு நான் காளிகாம்பா கோயில்ல, பாரிஸ்ல இருக்க காளிகாம்பா கோயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அது, அதையுமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. ஸோ அந்த கோவில்ல போய் நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கூடவே புட்டரிசி, சிகப்பரிசி புட்டு, நம்ம எல்லாமே ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று வச்சிருந்தேன். அந்த கான்செப்ட் பேசிஸ்ல இந்த இட்லி பொடி கூடவே முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, தூதுவளை பொடி, வல்லார பொடி, கொள்ளு பொடி அப்படின்ட்டு ஹெல்த்தியா என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமா இருக்கணும், அதை குழந்தைங்க சாப்பிடணுன்ற மைண்ட்ல நான் பொடிங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, கூடவே இந்த சிகப்பரிசி புட்டையும் செய்ய ஆரம்பிச்சு பாடி சிவன் கோயில்ல விற்க ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டேபிள் போட்டு கீ செயின், பிரேஸ்லெட்டு, முருகர் வேலு, அப்படியே ஒன்று ஒன்றா எதெல்லாம் ஜனங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து வைக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த இடத்துலையே எனக்கு இந்த அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சு நான் அப்படியே இப்போ ஓரளவு சாதம் கலந்துட்டேன். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸோ இதோட சேர்த்து கலரும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் இப்போ கலந்தேன். அகைன் என்னோட கதைக்கு வரேன். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சு கோவிலில் வர ஜனங்க மூலியமா ஒருத்தர் மூலியமா எனக்கு ஃபுட் ஆர்டர் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியும் நான் ஹோம்மேடு ஃபுட்டு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் முடியல, நானே சமைச்சு நானே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வரதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு யாராவது சொன்னாங்கன்னா சமைச்சு தரலாம், வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி கோவில்ல வரவங்க தெரிஞ்சவங்க காரிய வீட்டுக்கு தான் ஒரு 4-5 முறை காரிய வீட்டுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். ஐயோ என்னடா இது காரிய வீட்டுக்காக செஞ்சு கொடுக்குறவே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். அப்போ ஒரு ஐயா சொன்னாரு, எப்பவுமே அதெல்லாம் நினைக்காத, இது ஒரு தொழில், கல்யாண வீடும் வரும் காரிய வீடும் வரும், உன் தொழில நீ சிறக்க எந்த வழியிலனாலும் நீ செய், உனக்கு அது பேர் வரும் அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போனாரு. எனக்கு அது கோவில்ல இருந்து எனக்கு சொன்னதுனால எனக்கு அந்த சிவபெருமானே எனக்கு சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அதை நினைச்சு எனக்கு எந்த ஆர்டர் வந்தாலும் என்னால முடியாதுன்னு சொல்லி நான் செய்வேன். ஸோ அப்படி செய்ய ஆரம்பிச்சு இப்ப எனக்கு ஆர்டர் கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி கோவில் விசேஷங்களுக்கு திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கோவில்களுக்குமே அவரு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறவரு. அதாவது அவரு சமைக்கல, வெளியில ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொண்டு போய் அன்னைக்கு என்ன விசேஷமோ அந்த பேரை சொல்லி அவரு கொடுப்பாரு. ஸோ அவரு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் நம்மளுக்கு தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் சுண்டல், சாதம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன இது கொடுத்துருந்தாரு. 1 கிலோ அரிசி போட்டோ 1 கிலோ பயர் போட்டோ செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நமக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா கிருத்திகை, அதுவும் என்னோட எமோஷனல் காட்டுறதுக்காக என்ன காட்டுறேன். கரெக்டா கிருத்திகை சண்டே ஈவினிங் கொடுக்க சொல்லிக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் சிறுதுளி பெருவெள்ளம்னு. ஸோ சின்னதா ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பா எப்பவுமே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நம்புவேன். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப நான் எமோஷனலா பேசுறேன். தயவு செய்து நீங்க தப்பா நெகட்டிவா கமெண்ட் போட்டாலும் சரி, நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி இன்னைக்கு நான் இந்த சாப்பாடு செய்யறேன். ஏன்னா நம்ம உப்பு கூட பார்க்க போறது கிடையாது, அப்படியே கொண்டு போய் தான் கொடுக்க போறேன். என்ன சாமி பிரசாதம் கொடுக்குறாங்கன்றதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பேமெண்ட் எப்படி வரும் நமக்கு தெரியாது, இருந்தாலும் கடவுளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் கிருத்திகை ஆர்டர் வந்திருக்கு, அதுவும் நான் டெய்லி நிக்கிற அந்த பாடி திருவள்ளிதாயம் ஐயாவோட ஆசையால
அந்த கோவில் முருகருக்கு நம்ம பிரசாதம் போகுது. பார்ப்போம். நான் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. பேக் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். முடிஞ்சா வீடியோ எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி என்னுடைய சேனல்ஸில் நிறைய ஃபுட் வீடியோ இருக்குது, ஃபுட் ஆர்டர் எடுக்கிற வீடியோ இருக்குது, பொடி வீடியோ இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே போல் நம்ம கடையில் விற்கிற சின்ன சின்ன முருகர் சம்மந்தமான வேல், கீ செயின்ஸ்ன்னு நிறைய இருக்குது. தயவு செய்து முடிஞ்சா வீடியோவில் போய் பாருங்கள். அப்படியுமே இல்லைன்னா பாடி கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக எங்கிட்ட வாங்க. நான் கோவில் வாசல்லையே தான் இருப்பேன். கண்டிப்பா வந்து என்கிட்ட பாருங்க. நான் உங்க வீடியோ பார்த்தேன்னு வந்து யாராவது சொல்லும் போது நம்மளுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. யாருக்காவது தேவைப்பட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.